சேனல்லேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு ரெசிபி பண்ண போகிறோம். பச்சை பயிர் குழம்பு. அது வந்து சாதத்தோட, கீ ரைஸு, புலாவோட எல்லாம் சாப்பிட்லாம். அதே மாதிரி தோசை, சப்பாத்தி, பூரி இது கூடயும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரிச் ப்ரோட்டீன், ஏபி, விட்டமின் ஏ, பி இதெல்லாம் இருக்குது அதில். அதனால் நம்ம 10 நாளைக்கு கூட இந்த குழம்பு செய்யலாம். அவ்வளோ ஆரோக்கியமான குழம்பு. அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த பச்சைப்பயிர் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த பருப்பை வந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு குக்கரில் போட்டு ஒரு விசில் வந்தோடனே குறைச்சி வச்சு 2 நிமிஷத்தில் அமர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்சி கொஞ்சம் பயிராகவும் இருக்கும். இது வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே வெறும் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அவன் மொத்தம் 150 கிராம் வெங்காயம் இருக்கும். அப்புறம் வெள்ளைப்பூடு வந்து ஒரு 7-8 பல் வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு. இஞ்சி பூண்டு டாமினேஷன் அதிகமாக இருந்தால் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வெள்ளைப்பூடு ஸ்லைஸாகவும் போடுறோம், இஞ்சி பூண்டாகவும் போடுறோம். அப்புறம் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கூட போடணும். அதனால் 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். குழம்புக்கு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலாக்கள் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் வந்து ஃபைனலாக ஊற்றுறது கெட்டியான தேங்காய் பால் ஒரு 50 ml எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பட்டரை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவுறதுக்கு கருவேப்பிலை. ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிறேன் குழம்பு வைக்கிறதுக்கு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்க்கணும் முதல்ல. இப்போ வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். வெள்ளைப்பூடு இந்த பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கணும். வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதுலேயே நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 கீரின பச்சை மிளகா 2. வெங்காயம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்குருவோம். தக்காளி நல்லா மாஸ் ஆகும். இது நல்லா வதங்கணும். ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம். தக்காளி வதங்கிடுச்சு. இன்னைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது பச்சை வாசனை போய் கட்டும். இப்போ வந்து மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா. இந்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா கலந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வற்ற விடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இந்த மசாலாவுக்கு தகுந்த சால்ட் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா வற்றிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பச்சை பயிறு வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிடுவோம். எல்லாம் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து குழம்பு மாதிரி பண்ண போகிறோம். அதனால் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா கண்டிஷனாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 50 ml தேங்காய் பால் ஊற்றுறேன். திக்கான தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றுனதும் ஒரு கொதியில் அமர்த்திடணும். இப்போ வந்து ஒரு கைப்பிடி மல்லி இலை இது பூரா போட்டுக்கிறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூனு பட்டர். பச்சைப்பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இறக்கி கீழே வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆறுனதும் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கிரேவியை பவுலில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் வச்சுருக்கேன். அந்த வெஜிடபிள் புலாவோட இந்த பச்சைப்பயிர் கிரேவியை என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பார். புலாவை போட்டு கிரேவி சேர்த்துக்கிறோம். இந்த பச்சைப்பயிறு கிரேவியும் இந்த புலாவோட சேர்ந்து சாப்பிடும்போது ஹோட்டல் ஸ்டார் ரெசிடென்சியில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வேற லெவல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பச்சைப்பயிர் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப ரிச் விட்டமின் ஏ பி இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் அல்லது 10 நாளைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து வெஜிடபிள் புலாவோட டேஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி கீ ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.